வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜி பபி. T20 உலக கோப்பையில ஒரு முக்கியமான போட்டி பாகிஸ்தான் வெர்சஸ் இங்கிலாந்து. இந்த போட்டி ஒரு முக்கியமான போட்டி. குரூப் 2 சூடு பிடிக்குதுன்னு தான் சொல்லணும். பாகிஸ்தான் இன்றைய தினம் T20 உலக கோப்பையில இருந்து வெளியேறாங்க என்றதை உறுதியாக சொல்லிக் கொள்ளலாம். முதலாவது பாகிஸ்தான் துடுப்பாட்டம் ஈடுபடுறாங்க. 164 ஓட்டங்களுக்கு 9 இலக்குகள். இதுல ஃபர்ஹான் மட்டும் 63 ஓட்டங்கள். அணிக்காக தொடர்ச்சியான பெறுவர்களை வெளிப்படுத்துகின்றார் ஃபர்ஹான். அதுக்கு பேருந்து சல்மான் அலியாக என்னத்துக்கு இவருக்கு கேப்டன் கொடுத்தாங்கன்னு மாதிரி தான் இருந்துச்சு. 5 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்திருந்தாரு. ஒரு அணித்தலைவராக எதையுமே செய்கிறார் இல்ல என்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. 0 விளையாட்டு என்றுதான் சொல்லணும். பாபர் அசம் 25, ஃபர்கஸ் சர்மான் 25, சதாப் கான் 23 ஒரு மாதிரியாவே போட்டி போயிருந்துச்சு. பந்து வீச்சாளர்களாக ஆச்சர் 2 இலக்குகள், ஒபட்டன் 2, டர்ஷன் 3, ஆதிர் ரசீத் 1 என்ற மாதிரி 164 ஓட்டங்களுக்கு 9 இலக்குகளை இழக்குறாங்க. ஏதாவது போட்டியில திருப்பு முனை ஏதாவது நடக்குமா என்று பார்த்தா நடக்கும் போலதான் இருக்கிற மாதிரி ஃபில் ஷால்ட்டும் யோஸ் பட்லரும் சயின்ஸ் ஆஃப்ரெட்டிக்கு ஆட்டம் இழந்திருந்தாங்க. இன்றைக்கு சயின்ஸ் ஆஃப்ரெட்டி மிகச்சிறந்த ஸ்பெல்ல போட்டிருந்தாரு. 4 ஓவர்கள் 4 இலக்குகள் 30 ஓட்டங்களை மட்டும் விட்டு கொடுத்திருந்தார். ரெண்டாலும் ஹரி ப்ரூக், நான் ஒரு கேப்டன், அதாவது T20 உலக கோப்பையிலே எந்த ஒரு அணித்தலைவரும் 100 அடிக்கல, இந்த வருஷம் ஒரு கேப்டனா நான் நோக்காடுறேன் என்ற மாதிரி ஆடி இருந்தாரு. 100 ஓட்டங்கள் 51 பந்துகளில 10 பவுண்டரி 4 சிக்ஸர்கள். விலாசி ஒரு அணித்தலைவரா இங்கிலாந்து அணியை ஜெயிக்க வச்சிருக்காரு என்றுதான் சொல்லணும். அதுக்கு பேர்ந்து வந்த துடுப்பாட்டங்கள் மோசமாக இருந்தது என்றுதான் சொல்லணும். இங்கிலாந்து அணி சார்பாகவும் 28 ஓட்டங்களை வில் ஜாக்ஸ் அடிச்சு இந்த போட்டிய ப்ரூக்கும் வில் ஜாக்ஸும் நெருக்கி கொண்டு சொன்னாங்க. இதுல ஹரி ப்ரூக் அற்புதமான ஒரு ஆட்டம் தான் சொல்லணும். ஒரு சூப்பர் 8ல 100 அடிக்கிறதெல்லாம் லேசப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு அணித்தலைவரா 100 அடிக்கிறது இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயம். சரி, ஹரி ப்ரூக்கு வாழ்த்துக்கள். இங்கிலாந்து அணி சூப்பர் 8ல இருந்து சூப்பர் 2க்கு குவாலிஃபை ஆகுறாங்க. கப்பை நோக்கிய பயணம் நகர்கின்றது இங்கிலாந்து. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே மாதிரியே தாரிக்கும் 2 இலக்குகளை எடுத்திருந்தாரு. ஒரு சிறந்த ஒரு ஸ்பெல் என்று சொல்லலாம். சரி, இந்த போட்டியில இங்கிலாந்து ஜெயிச்சுட்டாங்க, பாகிஸ்தான் வெளியேறாங்க. இளைய தளபதி விஜய் சொல்ற மாதிரி தான், எனி குரூப் 2ல அடுத்த அணி 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று நியூசிலாந்து, ஒன்று ஸ்ரீலங்கா. இந்த திமுகவா அடுத்தது தாவேகாவா என்ற மாதிரி இப்ப இந்த போட்டியில இப்போதைக்கு எப்படி போகுதுண்டா, ஒன்று ஸ்ரீலங்காவா இல்லாட்டி நியூசிலாண்டா என்றதை நீங்க கொமெண்ட்ல போடுங்க. உங்களை எம்ஜே பவி. டடா.